ஸோ நீங்க சொல்றது வந்து பசுப்பால் என்பது மனிதர்களுக்கான பால் அல்ல. ஆமா, மனித கண்டிப்பா. குழந்தைக்குள்ள பால் இல்ல, பெரியவங்களுக்கான பால் இல்ல. அந்த கண்டிப்பா. காலத்துல சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. பால் ரொம்ப நல்லது, மோர் ரொம்ப நல்லது. அதுல மோர் ரொம்ப நல்லதா, தயிர் ரொம்ப நல்லதா, அல்லது வீட்டில் பண்ணது நல்லதா, அப்படின்லாம் பெரிய விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நெய், இதெல்லாம் நமக்குள்ளது இல்லை அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. வீகன் பீப்புள், வீகன் உணவு சாப்பிடக்கூடியவங்க சுத்தமா பாலை பயன்படுத்துறதும் இல்லை. சுத்தமா பால் விலங்குகள் கிட்ட இருந்து வர எந்த பொருட்களுமே, தேனா இருக்கட்டும், நம்ம நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு தேன். தேன் கூட ஆமா சாப்பிடக்கூடாதுங்களா? சார். தேனுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, தேனீக்கள் காலையில அதிகாலையில எந்திரிச்சு அது பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து அந்த கூட்டுல எதுக்காக சேர்த்து வைக்குது அப்படின்னா, நமக்காக இல்லையா? நமக்காக இல்ல, சரிங்க. குளிர்காலங்கள்ல தேனீக்கள் அதை உணவா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த உழைப்ப நம்ம போய் திருடுற மாதிரி தானே சார் ஆகுது. நம்ம தேன் எடுத்து ஆச்சு, தேனீக்காக கொஞ்சம் வச்சுக்குவாங்க, கொஞ்சம் மீதி வைப்பாங்க. இல்லாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சுகர் சிரப் ஜாகரி மிக்ஸ் பண்ணி மாதிரி கொடுத்து செட் கொடுத்துருந்தாங்க. பண்ணி ஸோ அந்த தேனீக்களை ஏமாத்தி ஒரு சின்ன பூச்சியோட அவ்வளோ கடின உழைப்பை நம்ம ஏமாத்தி எடுக்கிற மாதிரி ஆகுது சார். அதே மாதிரி தேன் பார்த்தோம் அப்படின்னா, பூவுலேருந்து எடுத்த உடனே தேன் வராது சார். ஒரு தேனி எடுத்துட்டு அதை கூட்டுக்கு இன்னொரு தேனியோட வாய்க்கு மாற்றும். இந்த மாதிரி ஒரு 7-8 தேனியோட வாய்க்கு உள்ள வயிற்றுல போயிட்டு வாமிட்டா வந்து மாறுறதுக்கு அப்புறம் தான் தேனா வருது. நிறைய பேர் தேன்கிறது இது நினைக்கிறாங்க, ஆனா தேன் ஒரு வாமிட்டுங்கிறது யாரும் இந்த இதுல யோசிச்சு சலைவை தான். எனவே மனிதர்கள் அதை கொஞ்சம் நியாயப்படுத்துவாங்க. எப்படின்னா, ஒரு தேனீட்டை ஒரு பேர்டு கட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச அந்த தேனை எல்லாம் திருடிட்டு போகிறாங்களே, உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு. அப்போ தேனி சொல்லுமா, நான் ஏன் வருத்தப்படணும், என்ன செய்ய முடியும், மனிதர்கள் தேனை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தேனை தயார் பண்ணக்கூடிய என்னுடைய இந்த திறமையை அவங்களால திருட முடியாது. ஸோ நாங்கள் மீண்டும் தேன் தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மோட்டிவேஷனல் நியாயப்படுத்துறதுக்காக. உண்மையிலேயே நம்ம தேனியுடைய வாழ்க்கையை அழிக்கிறோம். ஆமா, தேனியோட வாழ்க்கையை அழிக்கிறோம். நிறைய தேனீக்கள் இறந்துரும், ஸ்ட்ரெஸ்னால இறந்துரும். நம்ம அந்த தேனீக்கள்னாலதான் இந்த பாலினேஷன்ங்கிறது நடக்குது. தேனீக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. ஜொனால்ட் சாக் அப்படிங்கிற ஒரு அறிஞன், அவன் தான் அந்த போலியோ நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி தேனீக்கள் இதெல்லாம் அழிச்சா என்ன ஆகும். அவர் சொல்லியிருக்கிறாரு, தேனீக்கள் அதே மாதிரி இன்செக்ட்ஸ் இதையெல்லாம் அழிச்சிட்டோம்னா அடுத்த 50 ஆண்டுகள்ல இந்த பூமியில மனிதர்களே இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு உணவே இருக்காது. ஒரு ஃபுட் செயின்ல அவங்க அடிபட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீகன் அப்படிங்கிறது நீங்க ஸ்ட்ரிக்டா வெஜிடபிள்ஸ் மட்டும்தான், ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், நட்ஸ் மட்டும்தான். ஆமா சார். கிரெயின்ஸ், தானியங்கள், சிறுதானியங்கள், பழங்கள், காய்கறிகள். இப்படி மனிதர்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப மிகப்பெரிய டைரி இண்டஸ்ட்ரி, பெரிய மீட் இண்டஸ்ட்ரி, இந்த லெதர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அடிபடி போகாதா? லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை இல்லாமல் போகாதா? ஸோ இப்போ எப்படின்னா சார், இப்போ நாளைக்கே எல்லாரும் ஒரே நாளில் வீகனா மாற போகிறது கிடையாது. இப்போ மனிதர்கள் எல்லாரும் வீகனா மாறுதாங்க, தாவரம் சார்ந்த உணவுகள் மட்டும் சாப்பிட்றாங்கன்னு வச்சா கூட அந்த ஷிஃப்ட் கிராஜுவலாக நடக்கும். இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் கேமராவோட பயன்பாடுகள் நிறைய இருந்துச்சு, லேண்ட்லைன் ஃபோன்ஸோடது இருந்துச்சு. கேமரா வர்றதுக்கு முன்னாடி ஓவியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. காலம் மாற 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 ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஷிஃப்ட் ஆகும். எப்போதுமே நம்மளோட எக்கனாமிக் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் சார். எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கான சப்ளை உருவாகும். இப்போ விலங்குகள் பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கிறனால அந்த மீட் இண்டஸ்ட்ரி, டெய்ரி இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா நிறைய பணியாளர்கள், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதே டிமாண்ட் அதுலேருந்து தாவரம் சார்ந்த உணவுக்கு மாறும்போது இங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவல் ஷிஃப்ட் இங்க வந்துருவாங்க சார். ஸோ எக்கானமி அப்படி பேலன்ஸ் ஆயிடும், பழகி போயிடும். ஆமா சார். ஸோ மக்களுடைய தொழிலையும் மாற்றங்கள் வரும். ஸோ அந்த காலத்துல லெட்ஜர்ல என்ட்ரி போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப கம்ப்யூட்டர்ல போடுறாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல ஒரு வங்கியில போய் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நம்மளே அங்க வெயிட் பண்ணி காலையில போனா மத்தியானம் தான் அந்த பணத்தை கொடுப்பாங்க. இப்போ எங்க போனாலும் ஒரு ஏடிஎம்ல எடுத்துட்டு போயிடலாம். ஸோ சூழ்நிலை மாறும்போது எக்கானமியோடைய பேட்டர்ன் மாறிடும், பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு. கண்டிப்பா சார். அந்த காலத்துல பார்த்தோம்னா கேமரா இருக்கும், பேஜர் இருந்துச்சு, செல்போன் தனியா இருக்கும், கால்குலேட்டர் இருந்துச்சு, டெலிகிராம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஒரே போன்ல வந்துருச்சுல சார். அப்போ அந்த தொழில்நுட்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா கேமரா ரோல், ஆமா, கேமரா அதை போட்டுதான் போட்டோ எடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே ஃபோனில் நம்ம கொண்டு வந்துட்டோம். கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்தனால அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அப்படி மாதிரி கிராஜுவலாக இதுக்கு ஷிஃப்ட் மாதிரி வந்துடும். மனிதர்களும் ஒரு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. என்ன இருந்தாலும் மனிதர்கள் இன்னைக்கு மீட் சாப்பிடக்கூடியவங்க தானே. இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், பீஃப் சாப்பிட்றோம், இல்லை போர்க் சாப்பிட்றோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்றேன், ஆனால் பீஃப் நான் சாப்பிட்றதில்ல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே மாடுகளை வளர்த்தி அதிலிருந்து பால் கறந்து அந்த சாணத்தை எடுத்துக்கொண்டு விவசாயம் பண்ணி இருக்கிறதுனால சென்டிமெண்டலாக இந்த உடம்புக்கு எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். பட் நிறைய பேர் சாப்பிட்றாங்க.
இப்போ நீங்கள் வந்து மாடுகளை கொண்டு போய் ஸ்லாட்டர் ஹவுஸ் கொண்டு போகும்போது நீங்கள் தடுத்து நிறுத்துறது, அவங்க மேலே கேஸ் போடுறது, காவல் நிலையங்களில் போய் புகார் சொல்கிறது, இப்படி பெரிய இடைஞ்சல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது சார். ஒரு விஷயங்கள் வந்து நான் வந்து விலங்குகள் பொருட்களை வந்து உட்கொள்றதுக்கு வந்து எதிராக இருந்தாலும், விலங்குகள் பொருட்களை உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், அது வந்து நான் அந்த கருத்தை மக்கள் கிட்ட சொல்லதான் முடியுமே தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆமா. அது வந்து அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் அவங்களோட ஃபுட் ஆமா இல்லைங்களா? அவங்க வந்து தே ஹேவ் த ஃப்ரீடம், தே ஹேவ் த ரைட் டு ஈட் வாட் தே வாண்ட், பர்டிகுலர்லி எஸ் வாட் சார். இஸ் பீயிங் ஈட்டன் ஃபார் லாங் டைம். ஸோ எஸ். நம்ம அந்த கருத்தை சொல்ல முடியும், இதுதான் உண்மைங்கிறத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சொன்னாலும் அதை அவங்க ஏத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம். சரி. ஆனா இப்போ இந்த விலங்குகள் குரூவல்டி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா, இது பண்றது முழுவதும் சட்ட ரீதியா தான் இதை நம்ம பார்க்கணும் சார். சட்ட ரீதியாகவும் மனிதாபிமானப்படி ரீதியாகவும். சட்ட ரீதி என்னங்க தப்பு? ஒரு மாடை கொண்டு போய் அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போய் அவங்க மீட்டா மாத்திரல என்ன தப்பு இருக்கு? அதுல சட்டங்கள்ல வந்து ஏகப்பட்ட இது இருக்கு சார். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்ல ஆரம்பிக்குது சார். டிரான்ஸ்போர்ட்ல ஒரு மாடுக்கு குறைஞ்சது 1 ஸ்கொயர் மீட்டர் டிஸ்டன்ஸ் அது இருக்கணும் 1 அப்படின்னு மீட்டர் into 1 மீட்டர். எஸ் சார். 3 அடிக்கு 3 அடி இருக்கணும். ஆமா சார். மினிமம் அது மாடோட வெயிட்டை பொறுத்து அந்த ஸ்கொயர் மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பேஸுங்கிறது நமக்கு வந்து மாறும். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் நிறைய லாரிகள்ல முன்னாடிலாம் ஓப்பன் லாரிகள்லாம் மாடுகளை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போல்லாம் மாடுகள் போகுதுன்னே தெரியாது. கண்டெய்னர் போகும், ஏதோ குட்ஸ் வண்டி போகுதுன்னு நினைப்போம். ஆனா அந்த கண்டெய்னருக்குள்ள பார்த்தோம்னா மாடுகள் இருக்கும். நம்மளால ஒரு கண்டெய்னர்லயோ ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல ஃபேன் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் இருக்க சொன்னா கூட நம்மளால முடியாது. ஆமா. ஆனா அந்த மாடுகள் வந்து க்ளோஸ்டான கண்டெய்னர்ல ஒரிசா, சத்தீஸ்கர், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லேருந்து கேரளா போற வரைக்கும் அதே கண்டெய்னர்ல நின்றுகிட்டே வரும். அது கொடுமையான விஷயம். அதே மாதிரி ஒரு கண்டெய்னர்ல 10-15 மாடு அடைக்க முடியும்னா அந்த கண்டெய்னர்ல 50-60 மாடு அடைச்சு கொண்டு போறாங்க. அதுவும் தலைகீழ கீழே மேலேருந்து தொங்க விட்டு ரொம்ப ஒரு கொடூரமான முறைகள்ல வந்து கொண்டு போறாங்க. இது எல்லாமே வந்து சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா குற்றம். மாடுகளோட cruelty to animals under the Transport of Animals Rules, Prevention of Cruelty to Animals Act 1960. மாடுகளோட கண்கள்ல பச்சை மிளகாயை வச்சிருவாங்க. அதே மாதிரி மாடுகளோட பிரைவேட் பார்ட்ஸ் பின்புறத்துல கண்ணாடி பாட்டில்களை உடைச்சு பின்னாடி குத்தி வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மாடுகள் நம்மளே ஒரு ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தோம்னா கால் வலிக்கும், நம்ம கீழே உட்காந்துருவோம். அதே மாதிரி மாடுகள் வந்து உட்கார்ந்துடக்கூடாது டிரான்ஸ்போர்ட்ல. ஏன்னா உட்கார்ந்தா இடம் சுருங்கிரும். இன்னும் நிறைய மாடுகளை இவங்களுடைய கிரீடுக்காக அடைச்சு கொண்டு போக முடியாது. அப்ப நின்றுகிட்டே இருக்கிறோம்னு என்ன பண்ணணும்? வலி உண்டாக்கணும். வலி உண்டாக்கணும்னா கண்கள்ல பச்சை மிளகாய் வைக்கிறது, இந்த மாதிரியான பாட்டில்களை சொருவது. அதே மாதிரி மாடு வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நபர் நின்றுட்டே இருப்பார் அந்த கண்டெய்னர்ல. மாடு ஏதாவது உட்காருது அப்படின்னா தண்ணி பெரிய ஒரு 2 லிட்டர் பாட்டில்ல மிளகாத்தூளை போட்டு அது மூக்குக்குள்ள அப்படியே விடுவாங்க. விடும்போது அந்த தண்ணி போய் மூச்சு முட்டி மாடு வந்து எந்திரிச்சு நிற்கும். இந்த மாதிரி எவ்வளவோ வந்து குரூவல்டிஸ் நடக்கும். மாடு ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து நிறைய மாடுகள் இறந்தே போயிடும். இது எல்லாமே வந்து சட்டப்படி வந்து குற்றம். அதே மாதிரி மாடுகள் வந்து 10 வயசுக்கு கீழே உள்ள மாடுகளையோ கர்ப்பமா இருக்கிற மாடுகளையோ வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் சொல்லுது. தமிழ்நாடு தான். மாடுகளை வளர்த்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஸோ மாடுகளுக்கு இது மிகப்பெரிய கொடூரமான செயல் தான். அது பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டில எல்லாம் கூட மாடுகள் வயசாகும் போது விற்க மாட்டோம். விற்றாக்க அது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போயிடும். நம்ம வீட்டில் வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி அது வயசாகிறதுக்கும் விட்டுருவாங்க. இறந்த பிறகு தான் அது கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் தான் நம்ம ஊரில் இருந்தது. இது வந்து மாடு வெட்டுறது அப்படிங்கிறது லீகலாக இருந்தாலும் அது வந்து அந்த துன்புறுத்தம் கூடாது. ஒரு இடத்துல கொண்டு போகிற நேரத்தில் பல மணி நேரங்கள் 24 மணி நேரம் கூட அது ரொம்ப சிரமப்படுத்திடுவாங்க இல்லைங்களா? வன்கொடுமை பண்ணிடுவாங்க. அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய, அதனால நீங்க தடுக்கிறீங்க. எஸ் சார். சட்டப்படி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அந்த சட்டத்தை பின்பற்றுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நீங்கள் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நேரத்தில் மாடுகளுக்கு குறிப்பாக பெரிய கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு புத்தகத்தில் படித்தது. சாந்தராம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் எழுதியிருக்காரு. அந்த நபர் வந்து மும்பையில் ஒரு அண்டர்வேர்ல்டு சட்டத்துக்கு எதிராக சமூக விரோதி மாதிரி இருப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு ஆசிரியர், ஒரு புக் எழுதியிருப்பார். ஆஸ்திரேலியாவில் குற்றவாளி தான் அந்த ஆள். ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா மும்பையிலிருந்து பக்கத்து ஊருக்கு மாட்டு வண்டியில் போவார். அவரை தீபக் அப்படிங்கிற ஒரு ஆள் கூட்டிகிட்டு போவார். தீபக் தான் அவன் ஃப்ரெண்டு. அந்த தீபக் வந்து கூட்டிகிட்டு போகும்போது தீபக் அப்பா தான் அந்த மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த மாட்டு வண்டியை ஓட்டும்போது அவன் மாடை வந்து பயங்கரமாக அடிச்சுட்டே இருப்பான். அடின்னு அடிப்பான். அப்போ இவன் சொல்லுவான், இந்த மாதிரி மாடை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க முதல்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. திருப்பி அடிப்பான்.
மாடை நீங்கள் கொஞ்சம் அடிக்காதீங்க, உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு தீபக்கிட்ட சொல்லுவான். அந்த தீபக்குங்கிறவன் முதல்ல சொல்ல மாட்டான். அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லுவான், இந்த மாதிரி வெள்ளைக்காரன் வந்து மாட்டை அடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது அவன் கண்டுக்க மாட்டான், திருப்பி அடிப்பான். அப்போ கூட அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவான், நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, பாவம் அந்த மாட்டை அடிக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தீபக்குங்கிறவன் அவங்க அப்பாட்ட சொல்லுவான், அப்பா இந்த மாதிரி நம்ம கூட வரக்கூடிய வெள்ளைக்காரன் மாடை அடிக்காதீங்கன்னு சொல்கிறான் அப்படின்னோடனே அந்த மாடை ஓட்டுற அவங்க அப்பா வந்து வாய் விட்டு சிரிப்பான், பயங்கரமாக சிரிப்பான். அப்போ இங்கிலீஷ்காரன் கேட்பான், ஏங்க உங்கள் அப்பா இந்த மாதிரி மாடை அடிக்கூடாதுன்னொன்னே சிரிக்கிறாரு அப்படின்னோடனே அவன் கேட்பான், ஏன்ப்பா சிரிச்ச அப்படின்னோடனே அவன் கேட்பான், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பான். நான் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவான். சரி, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவீங்களா? ஆமாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றது மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவான். மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் எப்படி மாட்டுக்கறி உங்களுக்கு கிடைக்கும்? மாடை நீங்கள் வந்து வெட்டி தானே சாப்பிட்றீங்க? ஆமாம், வெட்டி தான் சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் வந்து மாட்டை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் மாட்டை உயிரோட வச்சே சித்திரவதை பண்ணுறீங்க, அதுதான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போது கூட அந்த ஆள் சிரிச்சிட்டு அதை ஒத்துக்க மாட்டான், திருப்பி மாடை அடிச்சு தான் இருப்பான். நம்ம ஊரில் பிறக்கிற எல்லா மாடுமே நீங்கள் ஸ்லாட்டர் ஹவுஸ் போகிறதுக்கு மட்டும் இல்லை, சும்மா ரோட்டில் போனால் கூட அடிக்கிறது, உழுகிற நேரத்தில் இல்லாட்டி சும்மா லட்சம் இந்த மாட்டு வண்டி இழுத்து கொண்டு போகிற நேரத்தில் கொடூரமாக அடிப்பாங்க. அடிச்சு உடம்பெல்லாம் அதுக்கு வந்து தழும்பு தான் இருக்கும். ஸோ இந்த மாடு அடிக்கிறது பழக்கங்கிறது இந்த கசாப்பு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லை, சாதாரண உழவு மாடெல்லாம் கூட அடி வாங்க தான் செய்யும். அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மாட்டுக்கான ஒரு அநீதி, மாட்டுக்கான அநீதி காலகாலத்தில் இருந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா சார். என்னன்னா நமக்கு வந்து இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ, பீஃப் சாப்பிட்றவங்களால மட்டும்தான் மாடுகளுக்கு விலங்குகளுக்கு பிரச்சனை நினைக்கிறாங்க. மாடுகள் வந்து பார்த்தா வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ் 2 பேர்னாலையுமே மாட்டுக்கு பிரச்சனை தான். வெஜிடேரியன்ஸ்னால மாடு பால் எடுக்கப்படுது, பாலுக்காக நடக்கிற சித்திரவதைகள், கொடுமைகள் அனுபவிக்கப்படுது. ஃபைனலா சாதாரண கொடுமை சொல்லலாம், நம்ம நம்ம சொல்ல முடியாது, நிறைய கொடுமைகள் நடக்குது சார். ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவே பிரிக்கப்படுது. கொடுமையான விஷயம் சார். எனக்கு ஒருத்தர் வந்து கான்டாக்ட் பண்ணாரு சார், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாரு, எங்க வீட்டுல வந்து ஒரு ஆண் கன்றுக்குட்டி போட்டிருக்கு, நான் உங்களை பத்தி சோசியல் மீடியால பார்த்துருக்கிறேன், பிறந்து வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது, நீங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க, ஏன்னா கறிக்கடைக்கு விற்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன், நீங்க எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி அந்த வளர்த்துறவர் இல்ல எனக்கு தெரியல சார். அவர் வந்து சொன்னாரு, ஏன்னா அவரோட வந்து அப்பாவை வந்து விற்க போறாரு அந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் கேட்டேன், எப்படி அது தாய் கூட இருக்கு, அது எப்படி பிரிக்கிறதுனா, தயவு செஞ்சு நீங்க எடுத்துட்டு போயிருங்க, நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா இப்போ வந்து நாளைக்கு வித்துருவாங்கன்னு, வேற வழி இல்லாம அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா அந்த கன்றுக்குட்டி ஒரு 2-3 மாசம் ஆற வரைக்கும் அதோட அம்மாவை தேடி அவ்வளோ கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த மாடும் அவ்வளோ தன்னுடைய குட்டியை தேடி அவ்வளோ கத்தி இருக்கும். இதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா பீஃப் கிடையாது, பால் தான். சைவமா இருந்தாலும் அசைவமா இருந்தாலும் கசாப்பு கடையா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் எல்லாருமே ஒரு வகையில வந்து மாடுகளுக்கு பெரிய இம்சை கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து மாடுகளுக்கு ஒரு வன்கொடுமை, ஒரு துன்புறுத்தல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. குட்டி போட்ட ஒரு மாட்டிலிருந்து அந்த குட்டியை விலகிறதே ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது சர்வசாதாரணமா மக்கள் செய்யறாங்க. ஆமா, சர்வசாதாரணமா அது வந்து ஒரு பழக்கமாயிருச்சு. அது ஒரு கொடுமை அப்படிங்கறத பாக்குறத தாண்டி இதுதானே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு அந்த பசுவனுடைய பார்வையில வந்து அது ஒரு பெரிய சோகம். கண்டிப்பா சார். அப்படின்ற போது ஒரு பசு மாடு இல்லை ஒரு எரும மாடு, காளை மாடு, இதுக்கெல்லாம் உணர்வுகள் உண்டா? அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சோல் இருக்கா? இந்த சோல்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா சார், ஆக்சுவலா சோல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனிதர்களுக்கு இன்னும் சோல் இருக்கா அப்படிங்கறதே நமக்கு சயின்டிபிக்கா தெரியல சார். பார்க்க முடியாது. சில விஷயங்களை சோல் சொல்றாங்க, நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய திங்கிங், நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையும் சோல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்னமோ உள்ள இருக்குது அப்படின்னு அது நம்ம சாகும்போது மேல போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆடு மாடு கோழிக்கு எல்லாம் சோல் இருந்ததா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சோல்லாம் என்ன ஆச்சு? இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய சோல் எங்க போகுது?
இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆமா சார். பட் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குமா? ஆமா சார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம், சென்டியன்ஸ் இருக்கா, செல்ஃப் அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கான்ஷியஸ்னஸ். கான்சியஸ்னஸ், கண்டிப்பா இருக்கு. செல்ஃப் அவேர். எஸ். கான்சியஸ்னஸ் வந்து ஆடு மாடு கோழி பன்றி கண்டிப்பா. எல்லா விலங்குகளுக்குமே இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது இருக்கு. ஆமா, இந்த பூமியில வாழணுங்கிற ஆசை இருக்கானா இருக்குது. கண்டிப்பா மரணத்தை பார்த்து நமக்கு எவ்வளவு பயம் இருக்குமோ அதே அளவு அவங்களுக்கும் பயம் இருக்கான்னு இருக்கு. பார்த்தா இருக்குது. இருக்கு. அப்படின்னா we are all equal தானே ஆமா, சார்? ஈக்குவல் தான். நீங்க வந்து சார்ல்ஸ் டார்வின் என்ன சொன்னா, நம்மளும் ஆடு மாடு எல்லாமே ரிலேஷன், ஆமா சார். அதெல்லாம் நம்முடைய மாமா மச்சான் தான், கசின்ஸ் தான். ஆமா சார். ஆடு மாடுனுடைய மூதாதையர்களும் நம்மளுடைய நம்ம மூதாதையர்களும் ஒன்னாதான் இருந்திருக்கு. ஒண்ணு ஓனா இருக்கணும், இல்லாட்டி பிரதர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்துல ஒன்னா தான் ஒரு இருந்திருக்கும். காலத்துல ஆரம்பத்துல இந்த எல்லாருமே ஒண்ணுதான். பூமி உருவாகி அந்த முதல் உயிர் வந்ததுல இருந்து பார்த்தா நம்ம பார்த்தா எல்லாருமே நம்ம எல்லாம் கசின்ஸ் தான். cousins. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஃபீலிங், மனிதாபிமான ஃபீலிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகள் இந்த மனிதர்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆமா. நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மீட்டுங்கிறது ஒரு உணவு, நீங்கள் பீஃப்ங்கிறது ஒரு உணவு, நிறைய பேர் அதை சாப்பிட்றாங்க. வெளிநாடுகளில் வழக்கமாக பீஃப் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாரும் சாப்பிட்றதில்ல, ஒரு சிலர் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க வந்து வெறும் பீஃபு அப்படிங்கிற போது அதை வந்து சலாட்டர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் போய் ஏன் அவங்கள போய் அங்கே போய் தடுக்கிறது, அவங்க மேலே கேஸ் கொடுக்கறது, போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதனால் அவங்க உங்களை வந்து தாக்க வர்றது, உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் காவல்துறையிட்ட இருந்து நீதிமன்றம் போய் போராடி ஒரு செக்யூரிட்டி வாங்கியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஸ்லாட்டர் ஹவுஸ் பீப்புள் மேலே கேஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஸோ நம்ம இதுக்கு ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சார், குரூவல்ட்டி, சஃபரிங், வேதனை அப்படின்னு பார்த்தா அவ்வளோ அனுபவிக்குது. அது வந்து ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வலி வேதனை அப்படிங்கிறது ஒன்று. ஸோ எனக்கு இதை கண்டும் காணாமல் என்னால் போக முடியல சார். இதை நமக்கு பார்த்தோன்னு ஏதாவது என்னால் முடிஞ்சது வந்து செய்யணும், சட்டப்படி என்ன இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் சார். அதனால எனக்கு நிறைய மிரட்டல்களாக இருக்கட்டும், நிறைய த்ரெட் அட்டாக் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பை நம்ம இதனால நம்ம இதை எதிர்த்து கேட்டால் ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம கான்ஷியன்ஸ், நம்ம மனசாட்சியை நம்மளை வந்து கொண்டுரும் சார். அதை பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி விலங்குகள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது சார். அந்த காலத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா சதி பிரதா அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் வந்து இருந்துச்சு சார். தமிழ்ல வந்து உடன்கட்டை எரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். கணவர் இறந்துட்டா அந்த கணவருடைய வந்து சடலத்தோடய சேர்த்து மனைவியும் எரிச்சு வந்து கொன்றுவாங்க. இது நம்ம நாட்டுல காலகாலமா நடந்தது. ஒரு கல்ச்சரல் ப்ரெவலன்ஸ் இருக்கு, கல்ச்சரல் பிராக்டிஸ் அப்படின்னு கூட எல்லா சொல்லலாம். குடும்பத்திலையும் கிடையாது. அதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். ஆமா அதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா ஆமா அந்த சதி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு அந்த சில மாதிரி குடும்பங்கள்ல, அந்த ஆமா டாப் குடும்பங்கள்ல மட்டும் ஆமா சார் பெண்களுக்கு சதி. அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த காலத்துல சதியை வந்து ராஜாராம் மோகன் ராய் மாதிரியான வந்து சமூக போராளிகள் வந்து எதிர்க்கும் போது நிறைய பேர் கேட்டுப்பாங்க, இது காலகாலமா நடந்தது என்ன, இது எதுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான கண்டன குரல்கள் வந்து இருந்திருக்கு. சதியா அதுல இருக்கட்டும், குழந்தை குறிப்பாக திருமணம். மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ், அந்த காலத்துல இங்கிலீஷ் ம். ஜெனரல்ஸ் எல்லாம் இதை வந்து தடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணை வந்து சதி கட்டையிலேருந்தே தஞ்சாவூர்லேருந்து தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை வளர்த்திருக்கார் ஒரு ஆள். அந்த பொண்ணுக்கு பேரை மாற்றி, அவள் பேர் வந்து கோகிலா அப்படிங்கிற பொண்ணை பேரை மாற்றி கிளாரிண்டா அப்படிங்கிற பேரில் சொந்த பொண்ணு மாதிரி ம். ஒரு மிலிட்டரி அதிகாரி வளர்த்திருக்கிறான். இதெல்லாம் உண்மையாவே பென்டிங் அப்படிங்கிறவர், லார்ட் பென்டிங் அப்படிங்கிறவர் 1929 ஆண்டு அதை அந்த சதிங்கிற பழக்கத்தை சதிங்கிற பழக்கத்தை அவர் வந்து வந்து பேன் பண்ண இல்லீகல், சட்டத்தில் சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு ஓகே. சொல்லி நம்ம நமக்கு ஆக்கப்பட்டது. சட்டம் வந்தாச்சு. ஆமா. அனிமல்ஸ் வந்து குரூவல்டி பண்ணக்கூடாது. குரூவல்ட்டிங்கிற சட்டம் வந்து வந்தாச்சு. இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 வர்றதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை வந்து தடுக்கிறதுக்கான சட்டம் இருந்திருக்கு, ஐபிசியில இருந்திருக்கு. ஐபிசி 428 429 இருந்திருக்கு. அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மிஸ்சீஃப்ங்கிற கேட்டகரியில வரும் சார். ஆமா. மிஸ்சீஃப் கல்லால் அடிக்கிறதுங்கிறது ஒரு மிஸ்சீஃப் வந்து எதுக்கு சொல்றாங்க, ஒருத்தருடைய போக்கிரித்தனம். ப்ராப்பர்ட்டி. மிஸ்சீஃப் தமிழ்நாட்டில் ஆமா அதுக்கு சார். பேர் போக்கிரித்தனம். ஆமா சார் வரும். ஆனா அதுல வந்து ஆக்ட்ல பார்த்தோம்னா விலங்குகளை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் எபோ த வேல்யூ ஆஃப் 20 rupees, அனிமல்ஸ் எபோ த வேல்யூ ஆஃப் 50 rupees, மிஸ்சீஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு இதுல வந்துடும். ஆனா ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டி டு அனிமல்ஸ்ல வரும்போது அந்த என்டையர் ஜூரிஸ்ப்ருடன்ஸே ஒரு ஷிஃப்ட் ஆகுது. வந்திருக்கு. இதுல என்ன பாக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு பார்க்காம விலங்குகள் வந்து ஒரு Life, உயிர்கள், ஒரு லைஃப், அவங்களுக்கு அந்த குரூவல்ட்டி, அன்னெசரி குரூவல்ட்டி அண்ட் சஃபரிங்கை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்டையர் ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. நான் இதுதான் சார் நம்புறேன். நம்ம காலம் வந்து நம்ம எவால்வ் ஆகிறோம் மாறுதோம் அப்படின்னா நம்ம நல்லதை நோக்கி நம்ம வந்து எவால்வ் ஆகணும். அந்த காலத்துல ஜாதி வன்கொடுமையா இருக்கட்டும், குழந்தை திருமணம், சதி,
அதுக்கப்புறம் வந்து இனத்தை சிசுக்கொலை, பெண் சிசு கொலை, சிசுக்கொலை பெண் சிசு கொலை, இது அதுக்கப்புறம் சர்வசாதாரணமா நடந்திருக்கு. பெண் பெண் அடக்குமுறை, அடக்குமுறை. ஆண் பெண்கள் வந்து ஆதிக்கம், விதவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. இந்த மாதிரியான இதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு கல்ச்சர்னே நிறைய பேர் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது காலகாலமா நடக்குது, இதுக்கு எதிராக எதுக்கு நீங்க கேள்வி எழுப்புறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து காலகாலமா நடக்குது அப்படிங்கிறதுனால அது சரிங்கிறது ஆகாது சார். நம்ம எவால்வ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம நல்லதை நோக்கி தான் எவால்வ் ஆகணும். நம்ம எது வந்து நம்ம வந்து காலகாலமா நடக்குது, கல்ச்சரலா நடக்குது அப்படின்னா அதுல எது நல்லதோ, எது வந்து மற்ற உயிர்களை துன்புறுத்தலையோ அதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாதத தப்பான விஷயங்களை நம்ம மறக்கணும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் சார். ஓகே. ஸோ இவ்வளோ போல்டா நம்ம உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முறையில் நீங்கள் மிருகங்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கிறதுக்கான ஒரு போராளியாக இருக்கிறீங்க. ஸோ ஒரு மிருக போராளி, ஒரு பிராணிகள் போராளி இல்லைங்களா? யூ ஆர் ஏ பேரியர் எகென்ஸ்ட் த க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ். உண்மையில நான் இதை பாராட்டுறேன். இது ஒரு பெரிய தைரியம் வேணும். பல முறை உங்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இருந்துமே போல்டாக நீங்கள் தொடர்ந்து இந்த போரில் நினச்சி நிற்கிறீங்க. அதனால தான் உங்களை இந்த நேர்முக காணலுக்கு நான் வரவழைச்சிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சோல்ஜர், ஒரு நாட்டை காப்பாற்றுற சோல்ஜரை மாதிரியே நீங்கள் அனிமல்ஸை காப்பாற்றுறீங்க. அது அல்டிமேட்லி மனித இனத்துக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான நாய் வந்து தெருவில் இருக்கிறது வேற, ஒரு நோயான அடிபட்ட நாய் தெருவில் இருக்கிறதுங்கிறது வேற. ஸோ அந்த வகையில் நீங்கள் பெரிய தொண்டு செஞ்சிட்ருக்கிறீங்க. காவல் நிலையங்களுக்கு நீங்கள் இது போன்ற கொடுமைகள், குறிப்பாக நாய், ஆடு, மாடு இதுகளுக்கான கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் போகும்போது அவங்க எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? ஸோ நம்ம காவல் நிலையங்களில் பார்த்தோம்னா சார், நான் நிறைய காவல் நிலையங்களில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து எல்லா காவல் நிலையங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸ், நாய்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வளர்ப்பாங்க. ஸோ நான் எல்லா துறைகளை விட காவல்துறைகள் வந்து விலங்குகள் கிட்ட, அதுவும் குறிப்பாக நாய்கள் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நெருக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கிறது தான். ஆமாம் சார், நான் எல்லா ஸ்டேஷன்லையும் 2-3 நாய் இருக்கும். ஸ்டேஷன்லையும் இருக்குது சார். சாப்பாடு ஒழுங்காக போட்டு வச்சுக்குவாங்க. ஆமாம் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் உள்ள காவல் நிலையத்தில் ஒரு காவலர் தான் இருப்பார். ராத்திரி ஒரு ஆள் தான் இருப்பார். அவருக்குன்னு சேஃப்டி அந்த ஒரு துப்பாக்கி இருக்கும். பட் எப்பவும் துப்பாக்கி எடுத்துட்டு நிற்க முடியாதுல்ல. அவருக்கு சேஃப்டிங்கிறது ஒரு டாக் தான். எப்பவுமே 2 டாக் இருக்கும். அவர் வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்தாருன்னா அதுக்கு கொஞ்சம் கொடுப்பாரு. இந்த 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, ஒரு டாக், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். ஸோ பட் நீங்கள் வந்து இந்த அனிமல்ஸ் குரூவல்ட்டி இல்லாட்டி புச்சர்ஸ், ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படிங்கிற போது அவங்க அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்களா? அவங்களுக்கு 1000%. நான் கூட காவல் நிலையத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இது நமக்கு ஏன் சார் பந்தோபஸ்து இருக்குது, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, கொலை நடந்திருக்குது, கொள்ளை நடந்திருக்குது, பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இந்த நேரத்தில் போய் டிஜிபி கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா அவங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. இது நம்ம வேலை இல்லையே, நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, புலன் விசாரணை பண்ணி கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த பையன், சின்ன பையன் இந்த மாதிரி வந்து இந்த மாடு கொண்டு போகிறாங்க பிடிங்க அப்படின்னோடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? காவல்துறையில் அதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையில் வந்து விலங்குகள் நலம் வந்து விலங்குகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட வைடு சப்ஜெக்ட்லேயே ஒரு 0.% சின்ன சப்ஜெக்ட், ரொம்ப ஒரு சின்ன சப்ஜெக்ட். அதில் நான் நிறைய இடங்கள் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இருக்குது, இந்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேர்ல, நிறைய காவல் நிலையங்கள்ல இல்லை. அது அவங்கள வந்து 100% பிளேம் பண்ண முடியாது. எதனாலன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வைடு சப்ஜெக்ட் இருக்கு சார். இங்கே தெஃப்ட்லேருந்து மர்டர்லேருந்து எல்லா இதுவுமே லாஸ்ட் காவல் நிலையங்களுக்கு தான் வருது. அப்படி இருக்கும்போது அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. ஆனால் நிறைய இடங்கள்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம், இது இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து வழக்குகளும் வந்து பதிவு செஞ்சு எடுத்திருக்கிறாங்க சார். அதே மாதிரி சார் நீங்கள் வந்து லாஸ்ட்ல இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிறைய நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து போலீஸ் அகாடமிஸ்ல வந்து அனிமல் லாஸ் இருக்கு. சரி, நம்ம திருவள்ளூர்ல கூட சார் வந்திருந்தீங்க. இந்த மாதிரி அனிமல் லாஸ் பத்தி ஒரு ஸ்பீச் அதிகாரிகளுக்கு, அனிமல்ஸ் குரூவல்ட்டி டு அனிமல் ஆக்ட் என்னென்ன சட்டங்கள் இருக்கு, இவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, இவங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத சொல்லும் போது நிறைய காவல் நிலையங்களை வந்து உடனடியாக நடவடிக்கைகளும் வந்து எடுத்திருக்கிறாங்க.
அதை நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன இந்த மாதிரியான விலங்குகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கும்போது யாராவது அதை ஒரு காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர் சப்ஜெக்டை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் காவல்துறை நினைச்சா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, இதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விலங்குகள் அப்படின்னு வந்தாலே நீங்க இந்த அமைப்புல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனா எந்த அமைப்புக்குமே சட்ட ரீதியான வந்து அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. காவல்துறைக்கு மட்டும்தான் இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல உங்களை மாதிரி ஆண்டனி அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நமக்கு பெரியமேட்டில் ஒரு சர்க்கஸ் இருக்கு, இந்த சர்க்கஸ்ல வந்து சிம்பன்சி மனித குரங்க கண்ணை வந்து நோண்டி எடுத்துட்டு அதை குருடாக்கிட்டு அதை வந்து துன்புறுத்துறாங்க. அதே மாதிரி யானை, குதிரை, ஒட்டகம் ஏகப்பட்டது இருக்கு, அது வந்து சட்டப்படி தப்பு, எனவே நீங்கள் ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். வேற போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ணலை. அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட போயிருக்கிறாங்க, அவர் துரத்தி விட்டுருக்காரு. டெப்டி கமிஷனர்கிட்ட போயிருக்கிறாங்க, அதெல்லாம் எங்கள் வேலையில் சார் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நான் ஜாயிண்ட் கமிஷனர் என்கிட்ட வந்து அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார், சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சார், உங்களுக்கு கேஸ் போடலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் ஒரு லீகல் ஒப்பீனியனை வாங்கி இமீடியட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுற்றி வளைச்சிட்டோம். சுற்றி வளைச்சி எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணாங்க. எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி நமது வண்டலூர் ஜூவில் கொடுத்தோம். அப்போ யானை, அப்புறம் காண்டாமிருகம், இந்த சிம்பன்சி மனிதர்களை மாதிரி 99% சென்சஸ் எல்லாமே இருக்கான் ஜீன்ஸ் ஜெனடிக்ஸில். நம்ம டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ ஒன்று மாதிரி இருக்குமா. அந்த குழந்தை வந்து வயிற்றுல வளர்க்கும் போது மனித குழந்தை மாதிரி தான் இருக்குமா 9 மாதம். அப்புறம் தான் கொஞ்சம் மாற்றங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பாராட்டி அப்போது மேனகா காந்தி மேடம் எனக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்தாங்க, ஒரு மெடல். இதை மாதிரி காப்பாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அவன் இருக்கு. இன்னொரு மாணவன் அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து அவரும் அனிமல் ரெஸ்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணி இப்போ அஸ்ஸாமில் கலெக்டராக இருக்காரு. ஸோ இது வந்து காவல்துறைக்கு நீங்க வந்து அதிகாரம் இருக்கு. ஆமா சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார். இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க வந்து விலங்குகளுக்கு இந்த மாதிரி யார் யார் வந்து உதவி செய்யணும்னு வராங்களோ, யார் வந்து இந்த மாதிரி வந்து அடக்கப்பட்டு கஷ்டங்கள்ல இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து இவ்வளோ டெக்கேட்ஸா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க சார். எனக்கு நீங்க வந்து 7 இயர்ஸா இருந்தாலும் இவ்வளோ டெக்கேட்ஸா இருக்கீங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். இந்த மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் என்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா நான் வந்து அதை என்ன ஏதுன்னு விசாரிப்பேன். எப்பவுமே வந்து எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முடியாது, எங்க சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் கவர்மெண்ட்ல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய வேலை இருக்கு அவங்களுக்கு, அவங்கள குறை சொல்ல முடியாது. 1000 வேலையில போய் இந்த நாயை பத்தி நாங்க கஷ்டப்படக்கூடாது. பட் எனக்கு வந்து டாக் வந்து அவ்வளவு பெரிய லவர் கிடையாது. ஐ எம் நாட் அ டாக் லவர். பட் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டில் டாக் எல்லாம் கிடையாது. ஆனால் காவல்துறைக்கு வந்த பிறகு நான் டாக் வளர்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டிலேயே வந்து டாக் இருக்குது. அப்போது முதல்ல இப்போ சமீபத்தில் ஒரு டாக் எங்கிட்ட இருந்தது. அதுக்கு பேர் சீசர். அது வந்து சிங்கம் மாதிரி இருக்கும். சீசர் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து ஒரே பாதுகாப்புங்க. நான் டிஜிபியாக இருக்கும்போது கூட என்னுடைய வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என் வீட்டுக்கு சீசர் தான். சீசரை மீறி அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வந்துட முடியாது. என்னையே வந்து அது முறைக்கும். சீசர் வந்துங்க, அது நீங்கள் 2 ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் மாதிரி தான் அது. பட் சில சந்தர்ப்பத்தில் வந்து அது வந்து அவ்வளோ அக்ரெசிவ். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு, ஸ்னேக் கடிச்சு செத்து போச்சுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஹைதராபாத் போயிருந்தேன் சார். ஹைதராபாத் போயிருக்கும் போது அங்க முர்கி சவுக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்க வந்து நிறைய விலங்குகளை சட்டவிரோதமா விற்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஓப்பனா விற்கிறாங்க.